மாத்திரம் திரும்பவும் அவரை துதிப்பேன். எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றாலும் நிறைப்பவரே, நிறைத்தவரே. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போமா? என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, அந்த முதல் வசனத்தை வாசிங்க. 10 மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே, எப்படியோ அப்படியே. இந்த வசனத்தை புரியணும்னா முதல் வசனத்தை படிக்கணும். நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்படி தான் புரிஞ்சு எப்படியோ அப்படியே தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார். இன்றைக்கு தலைப்பு இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம், ப்ராமிஸ் ஃபார் திஸ் மந்த். ஏன் இதை திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, தேவனுடைய வசனத்தின் வல்லமை, தேவனுடைய வார்த்தையின் வல்லமை, அதுதான் தலைப்பு. த பவர் ஆஃப் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை. கேட்கலாம், பொதுவாக நான் வேறு டாபிக் போவேன். நான் ஒய் ஐ எம் பீட்டிங் அரவுண்ட் த புஷ், சுற்றி நான் வர்றேன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் அளிக்கின்ற ஒரு வேத பகுதி. ஏன் இதை நான் திரும்ப சொன்னேன்? ஃபின்னி லாஸ்ட் வீக் ஹீ ஸ்போக், இதான் வசனத்தை வைத்து. பட் அவனுடைய ஒரு ஆங்கிள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், என்னுடைய ஒரு ஆங்கிள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில வேளைகள் ஒத்துப்போகும், வித்தியாசமான கோணங்களிலே நாங்கள் சிந்திக்கின்றவர்கள். போகட்டு. இந்த வசனத்தை நீங்கள் எப்படி புரிஞ்சுருக்கீங்க, நான் எப்படி புரிஞ்சுருக்கேன், அதுதான். நீங்கள் உங்கள் பைபிளை கையில் வச்சு படிக்கிறதுக்கு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஏன் ஒரு திருச்சபை, நேற்று எழுதினேன், திருச்சபையினுடைய ஊழியர் தம் மக்களை வேதாகமத்தை ஒழுங்காக அதிகம் வாசித்து, கவனிங்க, ஒரு திருச்சபை, ஏன் ஒரு திருச்சபையின் ஊழியர் தம் மக்களை, சபைக்கு வரும் ஜனங்களை இந்த வேதாகமத்தை ஒழுங்காக அதிகம் வாசித்து படித்து, வாசிக்கிறது வேற, படிக்கிறது வேற. வாசிக்கிறது ரீட், பேப்பரை வாசிப்போம், ஆனால் அதை தியானம் பண்ண மாட்டோம். அதை படித்து தியானம் செய்ய ஏன் சொல்லுகிறார்கள் என்பதின் கருத்து இந்த செய்திக்குள்ளாக இருக்கிறது. ஏன் சர்ச் இஸ் எம்பசைசிங் தி காங்கிரிகேஷன் டு ரீட் த வேர்ட் ஆஃப் காட் so correctly again and again, study and meditate upon it. பைபிள் படிக்கணும், பைபிள் படிக்கணும், பைபிள் படிக்கணும், பைபிள் படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இப்போ நான் சொல்லி கொண்டிருக்கும்போது ஏற்கனவே அனுபவத்தில் முதிர்ந்தவர்களுக்கு இந்த வார்த்தை திரும்ப திரும்ப சொல்வது போல இருக்கும். புதிதாய் வருகிற உங்களுக்கு சொல்கிறேன், சிலருக்கு சும்மா தேவையில்லாமல் சொல்லலை. வீட்டில் உள்ள பெற்றோர் சில நேரத்தில் பிள்ளைகளை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை என்ன, அவங்களுக்கு கோவம், படி படி படி. படுத்துக்கிடுவான். படி படின்னு சொல்கிறோமே, பிள்ளைகள் சொல்லுவாங்க, பொழுதன்னைக்கும் படி படின்னா நான் வெளியே போகிறேன்னு போயிடுவாங்க. எதுக்கு படிக்கணும்னு சொல்லி கொடுக்கணும். டே இன்னைக்கு இப்படி இருக்காடா, நாளைக்கு படித்து பெரியவனாகி ஒரு வேலை வந்து கல்யாணம் பண்ணி பிள்ளைகள் பார்த்து நீ ஒரு நல்ல குடும்பமாக வரணும், நல்ல அதுக்கு தான் உன்னை படிக்க. அப்போ அதை எடுத்து சும்மா படி படின்னு, இந்த மாதிரி வேடத்தை எடுத்து படி படின்னு சொல்கிறது 2 வார்த்தையில் இல்லை. ஏன் படிக்கணும், எதுக்காக படிக்கணும்,
இதுக்குள்ளே யாருடைய வார்த்தை இருக்கிறது? தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. கைகளை ஒத்து கத்திர மகிமைப்படுத்தும். இது முழுவதும் தேவனுடைய வார்த்தை. இதற்குள் தேவன் இருக்கிறார். இதற்குள் இயேசு இருக்கிறார். நம்மை குறித்த திட்டம், நம்முடைய எதிர்காலம், நித்திய வாழ்வு எல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்கு. ஸோ ஆண்டவர் நமக்கு இதை அவர் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். இந்த பைபிளை நம்ம கையில் கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட ஊழியர்கள் தங்களுடைய வாழ்க்கையில், பரிசுத்தவான்கள், கல்விமான்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். தங்களுடைய ஐசைட்டை முதற்கொண்டு இழந்து போயிருக்கிறார்கள். ஸோ அவ்வளவு சிரமப்பட்டு தான் இன்றைக்கு இந்த கையில் இந்த பைபிள் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே தான் சல்லமுரோஜி பாடுகிறது போல, சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போற்றும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். ஸோ அந்த பைபிளை நம்ம டெய்லி வாசிக்கணும், தியானிக்கணும், அதன்படி வாழ முற்படணும். இன்றைக்கு இந்த செய்தியினுடைய சுருக்கத்தை உங்களுக்கு தொடர்ந்து கடந்து செல்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் முன்னால் சொன்ன அந்த வார்த்தையின்படி எப்படி ஒரு மழை பூமிக்கு வந்துச்சுன்னா அங்கே போகாது, பூமியில் பெஞ்சு பயிர் வகைகளை முளைக்க பண்ணி, வேதத்தில் சொன்னது விதைக்கிறவனுக்கு விதை, புசிக்கிறவனுக்கு ஆகாரம். விளக்கம் கொடுத்துட்டேன். விதைனா விதை தானியம், திரும்ப விதைக்கிறதுக்கு ஒரு விதை இருக்கணும், சாப்பிட்றதுக்கு அப்புறம். சரியா? ஓகே. அதில் பெஸ்ட்டை சேர்த்து வச்சுட்டு கொஞ்சம் அடுத்த தரத்தை சாப்பிடுவாங்க. ஆண்டவர் சொல்கிறார், என் வசனம் அப்படி தான் இருக்கும். அது ஆண்டவர் சொல்கிறார், வசனம்னு சொல்லும்போது என் வாயிலிருந்து புறப்படும் வசனம். கவனி, ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பவர் இருக்குது, ஒரு சக்தி இருக்குது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை. ஏன் இதை நான் திரும்ப திரும்ப நாங்கள் வாசிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்னா, இதை வாசிக்கத்தான் என் விசுவாசம் வளரும், கடவுள் மேலே என்னுடைய நம்பிக்கை வளரும். இப்படியெல்லாம் ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரான்னு ஒரு குறிப்பிட்ட பகுதியில், முழு வேதாகமத்தை, ஹோல் பைபிளை ஜெனிசிஸ் டு ரெவலேஷன் திரும்ப திரும்ப படிக்கும்போது நிறைய கனெக்ஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். அந்த கனெக்ஷன்ஸ் நமக்கு வர வர நம்முடைய ஒவ்வொரு ஜெபம், அன்றாட தேவையில் வரும்போது அந்த வசனம் டக்குன்னு வரும். இப்போ நம்ம நல்லா படிச்சுட்டோம்னா, பேப்பரில் கொஸ்டின் நமக்கு 1, 2, 3 வரும்போது நம்ம மைண்டுக்குள்ளே படித்ததுலேருந்து அதுக்கு ஆன்சர் தரும். ஸோ நம்ம லைஃப்பில் நிறைய, இப்போது பரீட்சை என்றைக்கோ போய் தான் எழுதுகிறாங்க பிள்ளைகள், ஆனால் நம்முடைய லைஃப்பில் டெய்லி எக்ஸாம் எழுதுகிறோம். வச்சிருக்காங்க டெய்லி எக்ஸாம், டெய்லி நமக்கு எக்ஸாம் இருக்குது. அதாவது டெய்லி நம்முடைய வாழ்க்கையில் காலையில் எந்திரிச்சு வீட்டை விட்டு கிளம்புனதில் இருந்து ராத்திரி படுக்கையில் போகிற வரைக்கும் நமக்கு டெய்லி நிறைய கேள்விகள், பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அப்போ அதுக்கு ஆன்சர் எதிலிருந்து கொடுக்கறது? நம்ம எம்ஏ, பிஹெச்டி இதெல்லாம் ஒர்க் அவுட், நம்ம பிஇ இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம், நாட் ஃபுல்லி ரைட்டாக. ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, சயின்ஸு அதெல்லாம் ஒரு வாழ்க்கை பிரச்சனையை சந்திக்கணும்னா இந்த வசனம் நமக்கு வரணும். அந்த வார்த்தை நம்ம கையில் இருந்துச்சுன்னா, அந்த வார்த்தையை நம்ம வச்சு ஜெபம் பண்ணும்போது, அந்த வார்த்தையை நம்ம நம்பும்போது கர்த்தர் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம எல்லோரும் இதை வாசிக்கணும். நம்ம சர்ச்சுக்கு மாத்திரம் இல்லை, இந்த யூடியூப் வழியாக. அதனால் நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம சர்ச்சில் வேறு எந்த விளம்பரமும் எதுவும் பண்ணல. இதை படிங்க, இதை கேளுங்க. சரியா? மதுரையில் ஒரு பெரிய சபை உண்டு. அந்த சபையில் உள்ளவர்களே நான் சந்தித்திருக்கிறேன். ஒரு நாள் ஒரு ஆட்டோ ஓட்டிகிட்டு போனார். அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், உங்களை பாஸ்டர் எனக்கு தெரியும், நீங்கள் இந்த சர்ச்சில் தானே இருக்கீங்க, நீங்களும் வசனத்தை ரொம்ப போதிக்கிறீங்க, நான் ஆளை இறக்கி விட்டுட்டு போகும்போது கேட்டிருக்கேன்னாரு. இப்போ அவர் சொன்னார், நீங்கள் என்ன செய்வீங்கன்னு? யாராலும் எங்கிட்ட வந்து அந்த சர்ச்சுக்கு வாங்க, இந்த சர்ச்சுங்க அங்கேன்னு கூப்பிடுவாங்களாம். அவங்க உடனே கையிலேருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து, இதை படிங்க, உங்களுக்கு விசுவாசம் வரும்னு கொடுத்துருவாங்களாம். 3 லட்சமே உடச்சுடுவாங்க. புக்கை எடுத்து, எங்கள் பாஸ்டர் எழுதுனது, இது படி, உங்களுக்கு விசுவாசம் வரும். முடிஞ்சா ரைட்டா? அப்போ அவனை கட் பண்ணணும்னா, அடுத்த வார்த்தை பேச விடாமல் ஆக்கணும்னா, அவர் எழுதின புத்தகத்தை கையில் கொடுத்தோம்னா, ஏன்னா வசனம்
அந்த வசனம் எனக்கு சொந்தம் அல்ல, எல்லாருக்கும் சொந்தம். அது ஆண்டவருடைய வார்த்தை. சரி, அப்போ அது வெறுமையாக திரும்ப ஆண்டவர் சொல்கிறார். 2 காரியம் இருக்குது, அதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டுச்சுன்னா அது வெறுமையாக திரும்பாது. இட் won't return as void. பிரயோஜனம் இல்லாமல் என்கிட்ட வராமல் என்ன செய்யுமா, நான் விரும்புகிறதை செய்யுது. நான் என்ன விரும்புகிறேனோ அதை செய்யும். கைகளை ஒத்து கத்திர மயப்படும். இந்த கையில் வைத்திருக்கிற தேவனுடைய வார்த்தை 1980 பாஸ்டர் கோல்டன் விக்ரமர்த்தனே என்பவர் இலங்கையில் ஒரு பெரிய மாநாடு கூட்டினார். தெற்காசிய நாடுகளில் உள்ள அநேக ஊழியர்களை அழைத்து ஒரு பெரிய மாநாடு நடத்தினார். பொதுவாக அமெரிக்கர்கள் தான் நடத்துவாங்க. இலங்கை ஒரு சின்ன தீவு, தேவன் உபயோகப்படுத்தின ஒரு தேவ மனிதன் ஒரு சபைக்கு போயிருக்கிறேன், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவர் பேசுகிறத கேட்க வரவான்னு நிறைய பேர் ரொம்ப இலக்காரமாக இருந்தாங்க. 5 காரியம் சொன்னார். அதில் 1, காட்ஸ் வேர்ட் கேன் டூ வாட் காட் கேன் டூ. அவர் சொன்ன 5 விஷயத்தில் 1, தேவன் எதை செய்ய முடியுமோ அவருடைய வார்த்தை செய்ய முடியும். கைகளை ஒத்துக்க. தேவன் எதை செய்ய முடியுமோ, வாட் காட் கேன் டூ ஹிஸ் வேர்ட் வில் டூ. தேவன் எதை செய்ய முடியுமோ அவருடைய வார்த்தை செய்யும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய வார்த்தையும் 1. ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. எவ்வளவு விஷயம் பாருங்க, யோவான் 1 அப்போ தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை வெறுமையாக திரும்பாது, நான் விரும்புகிறதை செய். அப்போ தேவன் ஒரு வார்த்தையை அனுப்பினார் என்றால் அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. கைகள் வந்து இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்ச்சுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, ஆண்டோடைய வார்த்தையை நான் கேட்கணும், கர்த்தனோடு கூட பேசணும்னு வந்திருந்தீங்கன்னா, இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நான் விரும்புகிறத செய்கிறதுக்கு என் வார்த்தையை அனுப்புகிறேன். நீங்கள் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கும் போது நீங்கள் என்ன நினைக்கணும்னா, அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்கிறதுக்கு தான் அவருடைய வார்த்தை அனுப்பப்படுது. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்கிறதுக்கு. இப்போ நமக்கு என்ன வேலை, அவர் என்ன விரும்புகிறாருன்னு நமக்கு தெரியும். கையில் வச்சு நான் கற்றுக் கொடுக்குறேன், பிரசங்கம் பண்ணவில்லை, புரியுதா? நான் என்ன விரும்புகிறேன், கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்கிறதுக்கு. எங்கே செய்கிறதுக்கு? நம் வாழ்க்கையில் செய்வதற்கு. எப்படி ஒரு மழை பெய்து பூமியை நனைத்து முளை கிளம்பி ஒரு ஆகாரத்தை விளையும்படி செய்கிறதோ, அதுபோல் நம் வாழ்க்கையில் இந்த வசனம் வந்து விழுந்து அவர் விரும்புகிறதை செய்யணும். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்போ தேவ வார்த்தை நமக்குள்ளே வந்து அவருடைய ஒரு நோக்கத்தை, அவருடைய விருப்பத்தை, முதலாவது ஃபஸ்ட் பாயிண்ட் அதுதான். 2வது ரொம்ப பெருசு வேண்டாம், பின்னாடி பார்த்துக்கணும். நான் விரும்புகிறதை அவர் விரும்புகிறத செய்யும். அடுத்து நான் அதை எதற்காக நான் அனுப்புகிறேனோ, புரிந்து கொள்றதுக்காக நான் சொல்கிறேன். நான் எங்கே வரப்போகிறேன்னு நீங்கள் பாருங்கள். நான் அதை அனுப்பின எதுக்காக நான் அனுப்புனேன்? நான் விரும்புகிறத செய்கிறதுக்கு நான் அனுப்புகிறேன். 2வது எனக்குள்ள ஒரு நோக்கம் இருக்கிறது. கைகள் ஊற்று, அது இப்போ பெரிய பகுதி, இப்போ வேண்டாம், அது காலங்கள் வரும்போது பார்ப்போம். நான் அதை அனுப்பின காரியமாகனா த பர்பஸ், த வெரி பர்பஸ் for which the Lord has sent forth his word. அவருடைய வார்த்தையை அனுப்பினதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒன்று, நான் விரும்பினதை செய்யணும், அது முதல் படி. ஆனால் அதில் எனக்கு ஓரளவு புரிகிறது. என் நோக்கம்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் என்கிட்ட எவ்வளவு தான் நீங்கள் உட்காந்து மணிக்கணக்காக ஒரு சிலர் பேசியிருப்பீங்க, என்கிட்ட நீங்கள் முதல்ல பேசும்போது என்னை முழுசும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. யாராக இருக்கட்டும், நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க, தன்னை வெளிப்படுத்த மாட்டாங்க. இப்போ திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது என்று பார்க்குறோம். ஃபஸ்ட் மீட்டிங்கில் சில நேரத்தில் பெண் ஆண் கொஞ்ச நேரம் பேச பெற்றோர்களுக்கு முன்பாக அனுமதிக்கப்படுவாங்க. இது ஒரு காலத்தில். அவங்க என்ன பேசிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியாது, வேண்டாம், இப்போ பிரசங்கத்துக்கு அது அவசியம் இல்லை. ஆனால் இதெல்லாம் நமக்கு புரிஞ்சு அந்த அந்த கண்டினியூவஸ் கான்வர்சேஷன் வில் ஃபைண்ட் அவுட் who is who, யார் யார், அவங்களுக்குள்ள என்ன
விஷயங்கள் இருக்கிறது என்று. ஆனாலும் திருமணத்துக்கு பிறகு தான் சொல்லுவாங்க, நான் நினச்சது ஒன்று, நடந்தது இன்னொன்று. நான் நினச்சது ஒன்று, நடந்தது இன்னொன்று. அவ்வளோதான். ஒருத்தன் சொல்லுவான், இட்ஸ் ஆல் மை ஃபேட், என் தலை எழுத்துன்னு போயிடுவாங்க. உள்ளதை வெளியே சொல்ல மாட்டான். எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்களே என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தால் கூட ரொம்ப காலங்கள் என்கிட்ட பேசும்போது என் மைண்ட் என்ன, நான் என்ன விரும்புகிறேன், என்ன தான் என் மனசுக்குள்ளே இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு டேக்ஸ் டைம். அப்படி இருந்தும் சிலதை நான் மறைக்க வேண்டுமென்றால் மறைப்பேன், வெளிப்படுத்த வேண்டுமென்றால் வெளிப்படுத்துவேன். உபாகமம் 29:29 சொல்கிறது, மறைவானவைகள் கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு இருக்குது. கையில் ஒத்து கத்திர மையப்படுத்தும். அப்போனா மறைக்கிறத தேவன் மறைப்பார், வெளிப்படுத்த வேண்டியதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அப்போ அவருடைய நோக்கத்துக்குள்ளே சிலதை வெளிப்படுத்தலாம், சிலதை வெளிப்படுத்த முடியாது. அவருடைய வார்த்தையை அனுப்பி சிலதை செய்து கொண்டே இருப்பார். இது ரொம்ப விஷயம். கரங்களை உயர்த்தி கத்திர மகிமைப்படுத்துவோம். ஒரு சிக்கலான பகுதிக்குள் போவதற்கு முன்பு எளிதான பகுதிக்குள்ளாய் நாம் செல்வோம். சரியா? முதலாவது என்ன சொல்லியிருக்கிறது? நான் விரும்புகிறதை செய்து. இன்னும் நல்லா கவனிங்க, ஆண்டவர் தம்முடைய வசனத்தை அனுப்பும்போது அவருக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை நான் பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்குள்ள அது வரும்போது, ஆண்டவருடைய விருப்பம் என்ன பாஸ்டர்? ஆண்டவருடைய விருப்பம் என்ன? ஒரு ராஜாவே கேட்டான், ஆகாசுவேர் கேட்குறான். ஒரு குறிப்பிட்ட சிச்சுவேஷனில் எஸ்தர் ராஜாத்திய உன் விருப்பம் என்ன? உடனே சொல்லலைல்ல, பிறகு ஒரு பெரிய பந்தியில் தானே சொல்கிறான், உன் விருப்பம் என்ன? என் ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் நான் உனக்கு தர்றேன். 2 முறை அவன் கேட்குறான். அப்பவும் எஸ்தர் ராஜாத்தி இன்டெலிஜென்ட், நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க. அப்பவும் அவன் என்ன சொல்கிறான்? அப்பந்தான் சொல்கிறான், உன் விருப்பம் என்ன? அப்போது உலகத்தில் உள்ள ஒரு ராஜாத்தியே, ஒரு பெண்ணே தன்னுடைய விருப்பத்தை சொல்ல இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டால் ஆண்டவர் எப்படி இருப்பார்? இல்லை? அப்போ அவருடைய விருப்பத்தை அவர் உடனடியாக சொல்லிவிடுவாரா என்ன? பாருங்கள், ஏரோது ராஜா நடனம் பண்ணி ஒரு காரியம் நடும்போது அந்த சிறுப்பன் ஓடி தாயிடத்தில் அவன் கேட்குறான், என்ன வேணாலும் கேளு, நான் தர்றேன் அப்படின்ட்டு. வாக்கு கொடுத்துட்டா நிறைவேற்றும். அப்போ நம்ம ஒரு பாடல் பாடுவோம், வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. இந்த காலவேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், வாக்கு பண்ணினவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம், 3000க்கும் அதிகமான வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. கைகளை உயர்த்துவோம். அல்லேலூயா. கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம், the promises of God is just as a treasured in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள் பொக்கிஷமாய் இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது? ஆம் என்றும் ஆமென் என்றும். ஆமென் அப்படியே ஆகிறது. அப்போ தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எவ்வளோ மேலே. சரியா? ஸோ கர்த்தர் ஒரு அருமையான சத்தியத்தை இதற்குள் வைத்திருக்கிறார். நான் விரும்புகிறதை செய்து. இப்போ நம்ம எப்பவும் ஆண்டோடைய விருப்பத்தை கண்டுபிடிக்கணும். விருப்பத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வேதத்தை வாசிக்கணும். டு நோ த வில் ஆஃப் காட், டு நோ த டிசையர் ஆஃப் காட். இந்த வசனத்தை ரொம்ப படிக்கணும். நம்ம படிக்க 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 தான் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் நமக்கு ரிவீல் பண்ணுவார். புரியுதா? இப்போ ஒருத்தருடைய செய்தியை நம்ம கேட்குறோம், முதல்ல ஒரு 10 நிமிஷம் கேட்குறோம், ஒரு 20 நிமிஷம் கேட்குறோம், ஒரு அரை மணி நேரம் கேட்குறோம், ஒரு மணி நேரம் கேட்குறோம். ரூபி எதை சொன்னான்? ஒரு ஊழியருடைய ஒரு செய்தியை விரும்பி அவள் கேட்க ஆரம்பித்திருக்கிறாள். இப்போ நானும் இவ்வளோ நாள் பேசியிருக்கேன், ஆனாலும் அது இன்னொருவர் சொல்லுகிறார், அதில் விஷயம் இருக்குது என்று சொன்னவுடன் ஒரு நாட்டம் வருகிறது. ஸோ ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் நமக்கு ஒரு நாட்டம் எப்போ வரும்னா, அது கேட்க 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 இன்னும் கொஞ்சம் கேட்க இன்னும் கொஞ்சம் கேட்க தான் நமக்கு அதில் புரிதல் உண்டாகும். கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், தேவனுடைய விருப்பம் என்ன? தேவனுடைய விருப்பம் அனைவரின் ரட்சிப்பு, ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது. முடிச்சிட்டேன். அடுத்து ஆண்டவருடைய இன்னொரு விருப்பம் என்னவென்றால்,
தெய்வீக சுகம். ரட்சிப்புக்குள் ஆண்டவர் வைத்திருக்கிறதான ஒரு பொதிந்து கிடக்கின்ற ஒரு தெய்வீக சுகம், டிவைன் ஹீலிங். அந்த டிவைன் ஹீலிங்க்கு அடுத்தது டிவைன் ஹெல்த், தெய்வீக ஆரோக்கியம். நிறைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு சுகமளித்தலில் நம்பிக்கை இருக்கிறது, தெய்வீக சுகத்தில் நம்பிக்கையாக இருக்கிறதில் குறைவு இருக்கிறது. அறிவு இல்லை, அறிவு குறைவாக இருக்கிறது. குறை சொல்லலை. நம்ம ஆண்டவர் நம்மளை ஹீல் பண்ணுறது மாத்திரமல்ல, நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்கிடணும்னு விரும்புகிறார். கைகள் வைத்து கத்திர மயப்படுத்துவோம். நம்ம மருத்துவத்தில் போகிறோம், மருந்து கொடுக்குறாங்க, நம்மளுக்கு சில மருந்துகள் இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுறாங்க. மருத்துவர் நமக்கு அந்த ஆலோசனையோடு கூட நமக்கு மெடிக்கல் ஹெல்ப் பண்ணுறாங்க. பிறகு சொல்லுவாங்க, நல்லா சோமாயிருச்சு உங்களுக்கு, வீட்டுக்கு போகும்போது சொல்லுவாங்க, ஒழுங்காக இந்த ஹெல்த்தை என்ன செஞ்சுக்கிடுங்க, பாதுகாத்துக்கொள்ளும் சொல்கிறாங்களா? இல்லை. ஏன் நீங்கள் திரும்ப திரும்ப இங்கே வரணும்னு எனக்கு அவசியம் இல்லை. டாக்டர், ஏன் திரும்ப திரும்ப என்னை தேடி வரீங்க? ஹெல்த் உங்களுக்கு கிடச்சிருச்சு. கீப் த ஹெல்த் வெல். ப்ராப்பராக சாப்பிடுங்க, ப்ராப்பராக ரெஸ்ட் எடுங்க. நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொடுக்குற தெய்வீக சுகத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம சுகமுள்ளவளாய் வாழணும், அது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் சுவர் இருந்தால்தான் என்ன செய்ய முடியும், சித்திரம் வரைய முடியும். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசணுன்னா எனக்கு ஒரு வாய்ஸ் வேணும்ல, என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு கேட்கணும்ல, அதுக்கு ஒரு எனர்ஜி எனக்கு வேணும்ல. எஸ், அதுபோல் ஆண்டவர் தெய்வீக சுகத்தை அவருடைய சித்தம், அவருடைய விருப்பத்துக்குள் வைத்திருக்கிறார். போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், அதை சொல்லிட்டு அப்படி கடந்து போகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் திரும்பவும் அதை விளக்கி கடந்து செல்ல விரும்புகிறேன். நிறைய பகுதிக்குள் நான் போக வேண்டியது இருக்கிறது. நான் சுருக்கமாய் நானும் நிறைவு செய்ய விரும்புகிறேன். குஷ்டரோகி ஆண்டவர்கிட்ட வந்து அவன்கிட்ட கேட்குற ஒரு வார்த்தை கேட்டான். ஐ திங்க் ஃபின்னி ட்ரை டு எக்ஸ்பிளைன். ஃபின்னி இன்னொரு சர்ச்லையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணார். ஒரு குஷ்டரோகி ஓடி வந்து கேட்குறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். அந்த வசனத்தை வாசிங்க யாராயிலும் ஒருத்தங்க. 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். ஆண்டவருக்கு சுத்தமாக்க முடியுதுன்னு தெரியுது. ஆனால் அதுக்கு முன்னால் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தையை போட்டுட்டான். தெரிந்து போட்டானா தெரியாமல் போட. உமக்கு சித்தமானாலும் உமக்கு விருப்பமானால், இங்கிலீஷில் இஃப் யூ ஆர் வில்லிங், நீர் விருப்பமானால். இப்போ நீங்கள் இந்த இடத்துல வர்றவங்களை பார்த்து, ஃபஸ்ட்டு உங்கள் சர்ச்சுக்கு வரவான்னா நான் என்ன சொல்வேன், வாங்கன்னு சொல்வேன். நான் வரலாமா, வாங்க. தமிழகமே வந்தாரே வாழ வைக்குது, அப்புறம் என்ன? ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில் நான் வர்றேன், சரி வாங்க, உங்கள் வீட்டுக்கு வரலாம், வாங்க. இவன் கேட்குற, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் நீ சுத்தமாக்க உம்மால் கூடும் என்றான். ஆண்டவரால் இது முடியும்னு தெரியுது, ஆனால் உமக்கு விருப்பமானால் என்று சொன்ன வார்த்தை தேவனை சிந்திக்க வைத்துருச்சு. அல்ல கவனிங்க, இதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பலருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஆண்டவரிடத்தில் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளும் போது ஒரு கர்த்தருடைய பிள்ளை உமக்கு சித்தமானால் என்னை குணமாக்கும் என்று ஜெபிக்கக்கூடாது, என்னை குணமாக்கும் என்று ஜெபிக்க வேண்டும். கைகளை உயர்த்தி கத்திரமாய் பாடு. உமக்கு சித்தமானால் என்னை ரட்சியும் என்று சொல்லுவோமா? ஆண்டவர் என்ன சொல்வார்? அறிவு கெட்டவனே, அறிவு கெட்டவனே, ஒருவனாகிலும் கெட்டு போவது என் சித்தம் அல்ல. பைபிளில் இருக்கு, நீ படிக்கலையான்னு கேட்பார். ஒரு தேவனுடைய ஊழியர் ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்டபோது 4 வார்த்தைகளை, வசனங்களை அவருக்கு நினைவுபடுத்தினாராம். அவர் தன்னுடைய செய்தியில் சொல்லும்போது சொல்கிறார் கரெக்டாக. பழைய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் சொல்லி, ரீட் தட் வேர்ல்ட், ரீட் தட் வேர்ல்ட், ரீட் தட் வேர்ல்ட். அப்போ ஐ எம் சாரி லார்ட், எனக்கு மன்னியும் ஆண்டவரே, பைபிள் அப்படி இருக்குல்ல, இப்படி எழுதி இருக்கிறதே. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெரிந்திருந்தால் நம்ம சமாளித்து கொள்ளலாம். புரியுதா? இயேசுவிடத்தில் அந்த குஷ்டரோகி எவ்வளோ தைரியம் சொன்னான், ஆண்டவரே நமக்கு சித்தமானால், நமக்கு விருப்பம்னா என்னை குணமாக்கும்னு கேட்குறான். நான் எப்பவுமே சொல்கிறேன், சித்தம் என்பது ஸ்ட்ராங் டிசையர், விருப்பத்தை காட்டிலும் மேலான ஒன்று. பலமுறை உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். நம்மகிட்ட பார்த்து, டு லைக் காஃபி ஆர் டீ? ஐ லைக் டீ.
ஐ லைக் காஃபி. டு யூ லைக்? உங்களுக்கு விருப்பம் என்ன? காஃபியா டீயா? ஐ நீட் ஒன்லி காஃபி. தட் இஸ் ஹிஸ் வில். நான் காஃபி மாத்திரம் தான் குடிப்பேன். அப்போ அதனுடைய அழுத்தம் இருக்கிறது இல்லையா, ஒரு ஆழம் இருக்கிறது இல்லையா? அதுபோல் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், நமக்கு சித்தமான இயேசு அவனை குணமாக்க முடியும் என்று தெரிகிறது. ஆனால் என்னை அவரால் குணமாக்க முடியுமா? புரியுதா? ஆண்டவர் எப்படி டக்குன்னு இயேசுவிடத்தில் நம்ம போய் நினச்ச மாதிரி பேசிட முடியாது. கையில் ஒதுக்கிற மாதிரி. சிலருக்கு நான் இயேசுவோடு முகமுகமாக பேசணும். எனக்கு ஆசை தான். இயேசுவோடு மணிக்கணக்கில் நான் பேசணும். சரி, இயேசுவோடைய ஊழியக்காரர்கள் சிலர் இப்படி முகமுகமாய் பேசி இருக்கிறாங்க. அதனால நானும் முகமுகமாக பேசணும். ரைட்டு. அவரோட ஏன் பேசினார்ன்றதுக்கு ஒன்று இருக்குது. அவருடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னு இருக்குது. அப்புறம்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நிறைய விஷயங்களை கேட்ட உடனே அதை போல எனக்கும் அப்படி உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரை தவிர புரிந்து கொள்கிறான். இந்த பகுதியை நம்ம சொன்னதை இன்னொரு நாள் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன், இப்போ வேண்டாம். ஆண்டவரே உமக்கு சித்தமானால், அப்போ ஆண்டவரிடத்தில் குணமாக்கும் வல்லமை இருக்கிறது, என்னை குணமாக்க முடியும்னு தெரியுது. ஆனால் அவருக்கு விருப்பம் இருக்குதான்னு சொல்லி எப்படி இருக்கும் ஆண்டவருக்கு? நம்ம பெற்றோரிடத்தில் போய், அம்மா உங்களுக்கு பிரியமாக இருந்தால் இன்றைக்கி மத்தியானம் சோறு போடுங்கம்மா. இப்போ மத்தியானம் போய் கேளுங்க. ஹஸ்பண்ட் போய் ஒய்ஃப்ட்ட, தாயே உனக்கு விருப்பம்னா எனக்கு சோறு போடு. கன்னத்தில் செம்ம ஒரு பட்டார்னு அறிவு. சமைக்கிறதே உங்களுக்கு தான். அடுப்புக்குள்ளே நின்று மணிக்கணக்காக நின்று சமைக்கிறேன். அது என்ன ஒரு கேள்வி வேற வேண்டி கிடக்கு? இது யார் சொல்லி கொடுத்தா? அவ்வளோதான். அடுத்து எங்கேயோ பாதிக்கும் அந்த வார்த்தை. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு பெரியவர். பிரியம்னா என்ன? சோகமாக்கும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு நீங்கள் நினைக்கிற போல் ஆண்டவர் உடனே கொண்டு கரெக்ட் பண்ணுறாரு பாருங்க. டக்குன்னு சொல்கிறாரு. தமது கையை நீட்டி தொட்டுக்கிட்டே சொல்கிறாரு. தொடக்கூடாது, தீட்டு, தொட்டுக்கிட்டே சொல்கிறாரு, எனக்கு சித்தம், எனக்கு விருப்பம், நீ சுகமாக கைகளை வச்சு கதமாய்ப்பா ஏத்தான். அப்போ ஆண்டவர் இடத்துல எப்படி ரட்சிப்பு அவருடைய முழு விருப்பமோ அதே போல், ஏன்னா துன்மார்க்கனுடைய சாவை கூட அவர் விரும்பலை. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் சுகமாக வேண்டும் என்பது 100% உண்மை. கைகளை உயர்த்தி நம்ம இப்போ அதனால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது, யாருக்கு ஜெபம் பண்ணாலும், எனக்கு நான் ஜெபம் பண்ணாலும், நீங்கள் உங்களுக்கு ஜெபம் பண்ணாலும், ஒரு ஆஸ்பத்திரியில் போய் ஒருத்தர் ஜெபம் பண்ணாலும், நீங்கள் ஆஸ்பத்திரியில் பாத்திரமா நீங்கள் போய் படுக்கையில் பக்கத்தில் கை வச்சுட்டு, ஆண்டவரே நமக்கு சுத்தமானால் இவளை சுகமாக்கும் கேளுங்க. அவன் கீழே கையை தூக்க முடியாமல் செவிலில் 2 அடி அடிப்பேன். நான் உன்னை ஜெபம் பண்ண சொன்னதே நான் சுகமாக்குறது, நீ விருப்பமானால் வேற கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படி எதுக்கு நீ ஜெபம் பண்ண வந்தீர்னு கேட்டுவானா இல்லையா? நல்லா சிரித்து கேட்குறீங்க. உங்கள் லைஃப்பில் சுகமளிப்பது தேவனுடைய சித்தம். பாஸ்டர் ஒரு விஷயத்தில் வச்சுலாம் எங்களுக்கு பேசக்கூடாது. நிறைய சொல்லுங்கள் பாஸ்டர், நிறைய சொல்லணுமா? மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40 - 42 வாசிக்கலாமா? ஓகே, இதுலேயும் அதே பகுதி தான் இருக்கிறது. நீங்கள் வீட்டில் போய் படித்துக் கொள்ளுங்கள். குஷ்டரோகியை ஆண்டவர் அங்கேயும் அந்த இடத்துல உனக்கு சித்தமானால் கேட்குறான். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை மனதுருகி எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. இயேசுடைய விருப்பம் நம்மை சுகமாக்க வேண்டும், நம்மை சுகமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று. ஆண்டவர் அதுக்கு பயன்படுத்துகிறது என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தை. கைகளை ஒத்துக்கிற மயப்படும். God uses his word. எப்படி பாஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க? யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், இந்த பகுதியை நான் இது வரைக்கும் உங்கள்கிட்ட சொன்னதே கிடையாது. யோவான் சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் இந்த தண்ணீரை திராட்சரசமாக்கின விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேனே ஒழிய, 4ஆம் அதிகாரம் இந்த ஆண்டவர் சமாரிய ஸ்திரீ எடுத்து பேசினெல்லாம் சொல்லியிருக்கேன். பின்னால் உள்ளது படிச்சு பாருங்க. பைபிள் அப்படி விடாமல் படிக்கணும். 50ஆம் வசனம், இயேசுவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனிதன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். கைகளை வைத்து கதமையப்படும். அவனை தொட்டு சுகமாக்குனாரு. இங்கே வார்த்தையை அனுப்பி சுகமாக்குறார். என் வசனம் விருதாவாய் திரும்பாமல் நான் அனுப்பினதை செய்து, நான் விரும்புகிறதை செய்து
நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆண்டவர் தன்னுடைய ஹீலிங்கில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். நம்ம ஆண்டவரிடத்தில் அவர் என்ன ஃபாலோ பண்ணுறாரோ ஆண்டவர்கிட்ட விட்டுறோம். படிங்க. இப்போ அவன் சொல்கிறான், யார் இவன்? நீ வாசித்து பாருங்கள். இப்போ 46ஆம் வசனத்தில், இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு வந்தார். எங்கே வந்தார்? கானா ஊருக்கு வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலிருந்து ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தார். வாஸ் அ ராயல் அஃபிஷியல். மேபி ரோம் அரசாங்கத்தில் the historian says Herod the Antipas, அந்திப்பா என்ற ஏரோது என்ற அந்திப்பா, அவனுடைய அஃபிஷியலில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு மனிதன். கப்பர்நகூமுக்கும் கானாமுக்கும் எவ்வளோ தூரம் தெரியுமா? 18 மைல், கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டருக்கு மேலே. நல்லா கவனிங்க. இயேசு தம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கானா ஊருக்கு வர்றாரு. அப்போ கப்பர்நகூமிலிருந்து ஒருத்தன் வர்றான். ராஜாவின் மனுஷன் ஒருவனுடைய குமாரன் வியாதியாக இருந்தான். இயேசு யூதேயாவின் கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது ஆண்டவரில் போய் கேட்குறான், என் மகன் மரண அவஸ்தையாக, அந்த பாயிண்ட் ஆஃப் டெத்துன்னு போட்டிருக்கிறது, சாக போகிறான். பாயிண்ட் ஆஃப் டெத்துனா கோயிங் டு டை, சிங்கிங் ஸ்டேஜ். கரெக்டாக வர்றான். 18 கிலோமீட்டர், 18 மைல் தாண்டி வந்திருக்கிறான். அவன் கேட்குறான், என்னை குணமாக்கும்படி நீர் வரணும்னு கேட்குறான். நல்லா யோசித்து பாருங்க, ஒரு அற்புதமானவர். அவன் ஓடி வந்து முழங்கால் போட்டான், தொட்டான், சுகமாக்குனாரு. இப்போ என் பிள்ளை சுகம் இல்லாமல் இருக்கான்ட்டு அவனை கூட்டிகிட்டு வர முடியாதுன்ட்டு இவன் ஓடி வந்து இயேசுவிடத்துல சொல்கிறான். புரியுதா? சி தி டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த சிச்சுவேஷனில் இயேசு என்ன சொல்லார் பாருங்க, அவனை நோக்கி நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் நீங்கள்லாம் நம்ப மாட்டீங்கப்பா, நீங்கள் விசுவாசிக்க மாட்டீங்க. ஒன்று அவன் கோவம் வந்துச்சா என்னன்னு தெரியல. நீ ஒன்றும் ஆண்டவரே பிள்ளை சாக போகிறான், வாங்க சீக்கிரம்னு கூப்பிட்றான். 18 மைல் தாண்டி வந்து அவனுடைய உள்ளம் தன் பிள்ளைக்காக துடிச்சுக்கிட்டு இருக்குது. இயேசு எல்லாத்தையும் பார்த்துட்டார். ஆண்டவர் சொல்கிறார். இப்போ அதை சொல்லும்போது நீங்கள் நினைக்கலாம், இயேசு ஏன் பேசிக்கிட்டே இருக்கிறாருன்னு. ஆனால் பேச வேண்டியதை ஆண்டவர் பேசணும். கைகளை வைத்து. இப்போ நீங்கள் என்னை பார்க்கும்போது இந்த மாதிரி வேர்த்து ஊற்றுது, நீங்கள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கல்ல. ஆமாம், என்ன செய்ய? பேச வேண்டியதை பேசி தான் ஆகணும். நம்முடைய வாழ்க்கையில் சிரமங்கள் கஷ்டங்கள்னே பார்த்தோம்னா எல்லா லகுவான வாழ்க்கை எல்லாருக்கும் அமைகிறது இல்லை, எப்பவும் அமைகிறது இல்லை. சிரமங்கள்லையும் நம்ம தேவனுடைய நோக்கம், சித்தம், திட்டம் எல்லாவற்றையும் நம்ம அறிய வேண்டியது இருக்கிறது. இந்த யோவான் சுவிசேஷத்திலே இந்த அதிகாரங்களை நான் கற்றுக் கொடுப்பேன் என்றால் நேரம் எடுத்து சொல்ல முடியும், நேரம் இல்லை. ராஜா மனுஷன் கேட்குற, ஆண்டவரே நீர் வந்து சோமாக்கும்ன்றான். ஆனால் ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண மாட்டால் விசுவாசிக்குமா? ஆண்டு பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருக்கிறார். என்றைக்கும் தேவனுடைய வசனமும் தேவனுடைய வார்த்தை பேசிகிட்டு இருக்கும்போது அதை இடைஞ்சல் பண்ணக்கூடாது. சில நேரத்தில் அதில் அவசரப்படக்கூடாது. சிலர் வந்து எனக்கு அவசரம், எனக்கு ஒரு தேவை இருக்குது, நான் போகணும் ஆண்டு சொல்ல, உனக்கு போகணுன்னா போ. மற்றவங்களாம் கேட்குறாங்கல்ல, இன்னும் வர ஆண்டவர் இவங்களுக்கெல்லாம் கேட்க சொல்ல வேண்டியது இருக்குல்ல. இவங்களும் தேவையுள்ள மனிதர், நீனும் தேவையுள்ள மனிதர். ஆனால் நான் ஒரு பெருங்கூட்ட திரளினுடைய தேவையை பார்க்கிறேன். இந்த கடைசி நாட்களில் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து எப்படி பார்த்தார் என்று பார்க்க வேண்டும். யாரோ எவரோ சொன்ன கருத்துக்கள், யாரோ எவரோ எழுதின புஸ்தகங்கள், யாரோ எவரோ சந்தித்த அனுபவங்களை மாத்திரம் கேட்டுக்கொண்டு நாம் இயேசுவை புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த பரிசுத்த வேதாகமத்தின் 66 புத்தகங்களையும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கருத்தாய் வாசித்து இயேசுவை புரிய வேண்டும். கர்த்தராய் இருக்கிற தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். கையில் ஒதுக்கத்தை மையப்படுத்த, ஆண்டவரே இன்னையிலேருந்து நான் அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன். ஐ வாண்ட் டு நோ ஜீசஸ் மோர். நான் இயேசு வரையும் ஆண்டவரே. ஜீசஸ் கிரைஸ்ட் நெவர் ஃபாலோ ஒன் மெத்தட். He follows different methods, different times, different way. ஆண்டவருக்கு எந்த நேரம் செய்யணும்னு அவருக்கு நாலேஜ் உண்டு. நம்ம ஆண்டவருக்கு ஒன்றும் போதிக்கக்கூடாது. நம்ம இன்னும் ஆண்டவருக்கு பாடம் எடுக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இயேசுக்கே பாடம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
ஆண்டவர் சொல்ல வருத்தப்படுவார். நான் சொல்லிக் கொடுக்குற பாடம் உனக்கு பிடிக்க மாட்டேங்கி, நீ ஊர் உலகத்தினுடைய பாடத்தெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருக்க, நீ எனக்கு வேறு பாடம் சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுறியா? ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. ஏசு நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால், சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ்ன்னு போட்டிருக்கு, மிராக்குலஸ் சயின்ஸ். இப்போ ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யணும். ஆண்டவனை பார்த்து என்ன சொல்ற? நீ போகலாம். அவன் கேட்டான், என்னது? என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னால் நீர் வரணும்னா. ஆண்டவர் சொன்னார், நீ போ. இதை நீங்கள் இப்படி எடுத்துக்கிடுவீங்க? வர்றேன்னு சொல்கிறாரா, போ அப்படின்றாரா, தட்டி விடுறாரா? ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கவனிக்கணும். நீ போகலாம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு போகலாம்னு அவன் போயிருந்தான்னா அவன் காதில் ஒன்று விழுந்திருக்காது. ஒத்துக்கிறீங்களா? அப்போ 2 வார்த்தை சொல்கிறாரு, கையில் ஒத்துக்கிற மகிமை. பைபிள் படிங்க நீங்கள். அதனால தான் பைபிளை நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். கைகளை ஒத்துக்கிறத மையப்படுத்தும். இப்போ நீங்கள் ஒன்று புரிகிற, பாதி பிரசங்க எனக்கு போதும், போயிடுறாங்க. சிலர் 25% கேட்கறது, சிலர் 75% கேட்கறது. நீ போகலாம் நம்மள போயிடுறதா உடனே? முழுமையாக கேட்கணும். இப்போ இன்னைக்கு நிறைய பேர் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், எந்த ஊழியத்துக்கு போகிறேன், எந்த ஊழியத்துக்கு எல்லாம் போகணும். ஆண்டோடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்குற ஒரு பைபிள் ஸ்டடிக்கு வந்தீர்களா என்று ஆண்டவர் கேட்பார். கர்த்தர் நல்ல கை கால் சுகம் பெலன் ஜீவன் கொடுத்தாரே, நீ அதை கேட்டிருக்கிறியா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு மெசேஜ் போதும்ன்றாங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று அறியீர்களா? திரும்ப சொல்லுகிறேன், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று அறியீர்களா? என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவையில. என்னை பற்றி அதுதான்டா பேசுதுன்றார். என்னை பற்றி அதுதான்டா சொல்லுது, என்னை பற்றி அதுதான்டா சொல்லுது, என்னை பற்றி அதுதான் சொல்லுதுன்றதை நீ கேட்க விருப்பம் இல்லை. உனக்குன்னு ஒரு அஜெண்டா வச்சிருக்கிற, உனக்குன்னு ஒரு திட்டம் நீ வச்சிருக்கிற, எதிர்கால திட்டம். சொல்லு, you are a failure. Not only you are a failure, what are all people are going to follow you is going to be a failure one day, because you didn't listen to me at all. நான் சொல்றது நீ கேட்கவே இல்லையே, நான் சொல்ல விரும்புறதுக்கு நீ இடம் கொடுக்கலையே. இப்போ நான் உங்களோட பேசுகிறேன், என்னுடைய வயது அனுபவம். நான் பேசும்போது ஒருத்தர் ஊட இடம் மறித்து பேசுகிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. நான் பேசுறதுக்கு முன்னாலே டக்கு எனக்கு எப்படி இருக்கும்? நான் கொஞ்ச நேரம் பார்ப்பேன். I stop my word, because when my word is not respected, I won't speak. நான் பேசும்போது என் வார்த்தை மதிப்பு இல்லாமல் குறுக்கீடு அதிகம் இருக்குமானால், என் 3/4 லிட்டர் மூளை கிடையாது, கொஞ்சம் போல குறி மூளையில், they don't want to listen to me, they don't want to take my advice, leave them, விட்டுருவோம். எந்த முதியவராக இருக்கும் உங்கள் பெற்றோரிடத்தில் பேசும்போதும் சரி, பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் பேசும்போது அவங்க சொல்கிறதுக்கு இடம் கொடுக்கணும். பெற்றோர்களை இடம் மறித்து பேசினா அவங்க வயசில் சிலதை மறந்துடுவாங்க. ஆண்டவருக்கு ஒன்றும் மறக்காது சார். நீ பாருங்க, நீ போகலாம் என்று சொன்ன ஆண்டவர் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னார். அதை கேட்காம போயிட்டு என்ன நடந்திருக்கும்? யோசிக்க வேண்டியது இருக்கு. ஆண்டவர் குணமாக்க முடியும் போட்டு. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி போனான். கைகளை ஊற்ற மகிமைப்படுத்தும். சுருக்கமாக முடிக்கிறேன். அவன் போகும்போதே அவன் போயிட்டுருக்கிறான். 18 மைல் ஓடி ஒரு குரூப் வருது. அவங்க ஓடி வந்து சொல்கிறாங்க, your son is all right. Hallelujah, hallelujah. அப்படியே கற்பனை செஞ்சோம், your son is all right. இவன் யோன்ட்டு ஓடி வரான். பாயிண்ட் ஆஃப் டெத்தில் அவன் பிழைத்து இருக்கிறான். Hallelujah, he is healed, he is okay, he got back to his life. Amen. கையில் வந்து கத்திர மையப்படுத்தும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நம்பி போகும்போது அவன் வந்து கேட்குறாங்க. அப்போ அவன் கேட்குறான், எந்த மணி நேரத்தை, அவன் ஒரு அஃபிஷியல், ரோமன் அஃபிஷியல், இன்டெலிஜென்ட் ஃபெலோ, எந்த மணிக்கு
அவனுக்கு சுகம் உண்டாயிற்று. விசாரிக்கிறான். நேற்று 18 மைல்னா அந்த நாளில் நினச்ச மாதிரி ஜெட்டில் போய் இறங்கியிருக்க முடியாது. எப்படி வந்தாரோ தெரியாது. ஜீசஸ் கிரைஸ்ட் கைகளை வைத்து கத்துற மகிமைப்பட்டு. ஸோ 25 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் போயிட்டு அவன் திரும்ப வர்றதுக்குள்ள கரெக்டாக கேட்குறான். அவனுக்கு எப்போ 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது. கைகளை தட்டி கத்து. ஹல்லேலூயா. This is God's word power. தேவனுடைய வார்த்தையுடைய வல்லமை. என் வசனம் விருதாவாய் திரும்பாது. Why I am taking so much of time explaining this? I know the word of God is powerful. And you must all know, and everybody must know that இந்த பைபிள் கையில் வச்சிருக்கிறது வெறும் காகிதத்தில் உள்ளதல்ல. இது தேவனுடைய வார்த்தையின் வல்லமை அடங்கி இருக்கிற ஒரு ட்ரெஷர், ஒரு பெட்டகம். கையில் ஒத்துக்கிற மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் சொல்லுவார், வேத வாக்கியங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், ஆனால் அதை பற்றி அவங்க கவலையே படலை. தேவ வார்த்தை உங்களுக்கு எழுதி கொடுத்தேன், அதை பற்றி கவலைப்படலை. இப்போ நாங்கள் கவலைப்படுற, நாங்கள் இத்தனை கஷ்டத்துக்குள்ளே இருக்கிறோம் நிறைய நேரங்களில். அது எங்களை அம்மில விடாமல் எங்களை காப்பாற்றுது. அது எது? உம்முடைய வசனத்தை உட்கொண்டேன் என்று சொல்லுகிறேன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதை. இதை படிக்க படிக்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் திரும்ப திரும்ப அதுக்கு போகும்போது ஆண்டோடைய வார்த்தை எங்களை ஆறுதல் படுத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன அருமையாக அந்த வாக்கு எழு. உன் குமாரன் எப்போ ஆச்சு? 7ஆம் மணி நேரத்தில். ஒன்று ரோமன்ஸ் டைம், இன்னொன்று யூதருடைய நேரம். கரெக்டாக 1 மணி மத்தியானம். ஹீல்ட். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். கைகளை தட்டிக்கிறது எல்லாம். எப்போ கர்த்தருடைய வாயிலிருந்து போகலாம்? உன் குமாரன் பிழைத்திருக்கார். சங்கீதம் 107 சொல்கிறார், அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவளை குணமாக்குகிறார். என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் வெறுமையா வராது. நான் என்ன விரும்பணுமோ அதை செய்யும். அப்போ வேதத்தில் இத்தனை சுகமளித்தலை கர்த்தர் எழுதி இருக்கும்போது 2 விஷயம் இருக்கிறது. வித்தியாசமான முறையில் சுகமாக்குகிறார், ஆனால் சுகமாக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இந்த காலையில் என்ன பிரச்சனையோட, என்ன போராட்டங்களோட கூட இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கிறோமோ, நம்ம இப்படி இருக்கணுன்றது கடவுளுடைய விருப்பம் அல்ல. அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இயேசு ரொம்ப நல்ல ஆண்டவர். இயேசுவை போல் அழகுள்ளோ யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோ யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் தேவா, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரே பூவிலந்த வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர்களே சுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் தேவா, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தேங்க்யூ ஜோடா, தேங்க்யூ தேங்க்யூ. அருமையான ஒரு பாடல். மண்ணுக்காக மாணிக்கத்தை நான் விட்டுற மாட்டேன். கோடி கோடி பணம் கொடுக்கட்டுமே, பொண்ணு வெள்ளி ஆஸ்தி தரட்டுமே, இயேசுவுக்காக அதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை. நம்ம அப்படி இருந்தோம்னு வச்சுக்கிடுங்களேன், நம்ம ஹையர் லெவல்.
உங்களை என்னை கர்த்தர் அந்த உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்க்க விரும்புகிறார். அவ்வளோ என்னால் சொல்ல தெரியுது. உங்களை நீ ஆண்டவர் அந்த இடத்துல வச்சு பார்க்கணுன்னு விரும்புகிறார். நம்மளை தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்மையில் எதற்காக நம்மை நினைத்தார்? நம்மை உயர்ந்த உன்னதங்களிலே நம்மை உட்கார வைப்பதற்காக. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு வசனத்தை உள்ளே போயிட்டு சத்தியத்துக்குள்ளே நான் வர்றேன், இது சத்தியத்தை விட்டு தாண்டாது. நம்மளை கடவுள் எங்கே வச்சிருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிறான் தெரியுமா? எபேசிய நிருபம், ஓகே, வசனங்களெல்லாம் ரொம்ப நம்மளை எங்கே உட்கார வச்சிருக்கிறார் தெரியுமா? 21. அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து. இயேசுவை எங்கே உட்கார வச்சிருக்கிறாரு? பிதாவாகிய தேவன் அவரை உன்னதங்களில், தேவன் கர்த்தராயிருக்கிற இயேசுவை ஹெவன்லி பிளேஸில் தம்முடைய வலது, அதாவது பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சிங்காசனத்தில். கஷ்டமான பகுதியாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அதனால் கவனிங்க, ஞாபகப்படுத்தப்படுறேன். இதை செய்து சபைக்கு என்ன அதிகாரம் தேவன் கொடுத்துருக்காரு தெரியுமா? பின்னால் பார்ப்போம். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, பிதாவாகி தேவன் இயேசுவை பக்கத்தில் உட்கார வச்சு எல்லாத்தையும் அவர் காலு கீழே வச்சு எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாய் தந்தள்ளினார். பிதாவாகி தேவன் இயேசுவை உட்கார வச்சு சபைக்கு தலையா இயேசுவை வச்சிருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 7, 8. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார் என்று சொல்லி இருக்கிறது. எப்படி? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மையும் அவரோடு கூட, இயேசு எழுப்பும் போதே நம்மோட எழுப்ப, இதை ஸ்பிரிச்சுவல் தான். இயேசு உயிரோடு இருக்கும்போது நம்மளை எழுப்பிட்டாரு. நம்மளை கொண்டு போய் எங்கே வச்சிருக்கிறாரு? படிங்க, சொல்லுங்க. உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்தார். உங்களுக்கு தெரியலையே பாஸ்டர், நான் இங்கே தானே உட்காந்துருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட கேட்க, நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்க? சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். சீட்டில் உட்காந்துருக்கீங்களா, சர்ச்சில் உட்காந்துருக்கீங்களா? சீட்டில் உட்காந்துருக்கீங்க, ஆனால் சர்ச்சில் உட்காந்துருக்கீங்க. கைகளை வைத்துக்கிறது சரியா? இந்த சபைனா என்னது? வெறும் கட்டிடமா? விளக்குகளா? இந்த தூண்களா? இந்த மேடையா? சபை என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம். நல்ல கவனிங்க. தி பாடி ஆஃப் கிரைஸ்ட். தலை எங்கே இருக்குதோ அந்த இடத்துல தான் சரீரம் எங்கே இருக்கும்? சொல்லுங்க பார்ப்போம். தலை தனியாக அப்படி பறந்துக்கிட்டு இருக்குமா? அப்படிங்க சொல்லுங்க பார்ப்போம். தலை எங்கே இருக்கிறதோ, நான் இங்கிட்டு போயிட்டு இப்படி வர்றேன் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக. உங்களுக்குள்ள உரிமைகள், உங்களுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிற இந்த மகிமையான இந்த ரெவலேஷன் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனக்கு இதை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, தானே சொல்கிறேன். கிருபையாக எனக்கு இதை வெளிப்படுத்தி கொடுத்துருக்கிறார். ஆனால் அப்புறம் சரீரம் எங்கே இருக்குன்னா, பிதாவுடைய வலது பார்சத்தில் இயேசுடைய தலையோடு கூட சேர்ந்து இருக்குது. அந்த சரீரத்தில் தான் நீங்களும் நானும் கையும் காலுமா இருக்கிறோம். நம்ம எங்கே உட்காந்துருக்கிறோம்? உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்துருக்கிறோம். அப்போ திருச்சபை எங்கே சீட் ஆகியிருக்கு? பரலோகத்தில் பிதாவினுடைய வலது பார்சத்தில் இயேசு கிறிஸ்து என்ற தலையோடு கூட சரீரம் ஜாயிண்ட் ஆகிருக்குது. இது ஆவிக்குரிய கண்களில் பாருங்கள். இப்போ யோசித்து பாருங்க, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. அப்போ என்ன அர்த்தம்னா, தலைக்கு கீழே சரீரம், சரீரத்துக்கு கீழே எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்குனா, அவருடைய பாதம் யாரு? நீங்களும் நானும். கைகளை தட்டி கத்து, அவருடைய பாதங்கள் நீங்களும் நான். இயேசு இன்னைக்கு நடக்கட்டாலும் நம்ம நடக்கிறோம்னா இயேசுடைய கால்கள் தான் நடக்குது. நம்ம ஒரு வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கும் போது அவர் கைப்படலைன்னா நம்ம கை மூலமா அவர் கைப்படுது. கைகளை தட்டி கத்திர சோதரம். ஸோ அவர் நம்மை பயன்படுத்துகிறார். நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து அவருடைய சமாதானத்தின் சுவிசேஷத்தை சொல்லுகிறவனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளோ வயசானாலும் நம்முடைய பாதங்களுக்கு அழகுக்கு காரணம் என்ன தெரியுமா?
இந்த சத்திய சுவிசேஷமாகிய நற்செய்தியை உலகத்துக்கு எடுத்துக்கொண்டு போவது. ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் நம்ம எல்லாத்தையும் நம்ம காலு கீழே தான் வச்சிருக்கிறார். அது காலை நம்ம மேலே தூக்குறதா, நம்ம அது காலை வச்சு அமுக்குறதா சொல்லுங்க? அது மிதிக்கலாமா நம்மளை? உலகம் நம்மளை மிதிக்க விடக்கூடாது, மாமிசம் மிதிக்க விடக்கூடாது, சாஸ் மிதிக்க விடக்கூடாது. நம்ம அதை தான் மிதிக்கணும். ரோமனில் சொல்லியிருக்கிறது, சாத்தானை உடைய கால்களின் கீழே அதிக போடுவா. கைகளுக்கு மகிமைப்படுத்தும். ஒரு சபைக்கு ஒரு பெரிய அதிகாரம் இருக்கிறது, சபைக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. சபைக்கு தன்னுடைய பொசிஷன் தெரியல. சபைக்கு தன்னுடைய பொசிஷன் தெரிஞ்சா இருங்க, ஒரு 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 பிரதமர் அவர் உட்கார்ந்து இருக்கிற சீட்டில் அவருக்கு இருக்கிற அதிகாரம் என்னன்னு தெரிஞ்சாதான் அவர் செயல்பட முடியும். He must know all the rules. He must know all the powers. He must know all the powers, authorities. எல்லாம் தெரியணும். இல்லைன்னா சும்மா பொம்மை மாதிரி உட்கார்ந்துருக்கணும். ஒரு சபையை கர்த்தர் பொம்மை போல உட்கார வைக்கல. தலை இயேசு கிறிஸ்து, நம்ம பாடி அவரோடு கூட. இது தனியாக ஃபங்க்ஷன் பண்ணாது, இது தனியாக ஃபங்க்ஷன் பண்ணாது. சரீரத்துக்கு தலை இயேசு தேவை, இயேசுவுக்கு சரீரம் தேவை. இது ரெண்டையும் கர்த்தர் எங்கே வச்சிருக்கிறார் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுக்காவிட்டால் உங்களுக்கும் எனக்கும் இது தெரியாது. கைகளை ஒத்து கர்த்தரை மகிமைப்படும். இவ்வளோ பெரிய சத்தியத்தை கர்த்தர் சபைக்கு கொடுத்து வச்சிருக்கும் போது நீங்களும் நானும் இந்த ரோட்டில் தலை குனிஞ்சு நடக்கணுமா, தலை நிமிர்ந்து நடக்கணுமா? தலை நிமிர்ந்து நடக்கணும். நம்முடைய குடும்பத்தில் தலை குனிஞ்சு நடக்கணுமா, தலை நிமிர்ந்து நடக்கணும். நம்மளை யார் என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் என்னதான் முன்னால் பின்னால் பேசினா நம்ம தலை தொங்கப்படக்கூடாது, நம்ம தலை நிமிர்ந்து நடக்கணும். ஏன்னா நான் தலையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். கைகளை வாழ்த்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் இவ்வளோ பெரிய அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதுனால, அதனால நான் சொல்கிறேன், இந்த இயேசுவை அறிகிற அறிவு ஒரு பாக்கியம் உள்ளது. இயேசுடைய விருப்பத்தை அறிந்து கொள்வது பாக்கியம் உள்ளது. கைகளை வாய்த்து கர்த்தரை மையப்படுத்த நான் முடிக்க போகிறேன். நம்ம எல்லாரும் 7 நின்று ஜெபம் செய்வோம். செய்தியில் 10% கூட முடிக்கல. சரி, எல்லாரும் 7 நின்று ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரை ஆசீர்வாத. கர்த்தர் அதாவது ஒரு சபைக்கு இவ்வளோ அதிகாரம் கொடுத்துருக்கிறார். இந்த அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரியா? அவருடைய விருப்பம் என்னன்னு சொல்லிட்டேன். அவருடைய ரட்சிப்பு, அவருடைய சுகம். இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், ஜெபம் பண்ணி சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லிக் கொடுத்தார். என்ன சொல்லிக் கொடுத்தார் தெரியுமா? மத்தேயு 6:10, லூக்கா 11:2 சொல்லியிருக்கிறது, பரலோகத்தில், நான் சொன்னதுக்கு அர்த்தம் இருக்கு, உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் உம்முடைய விருப்பம் செயல்படுத்தப்படுவது போல பூமியிலேயும் அவருடைய விருப்பம் செயல்படுத்தப்படுவதாக. சங்கீதம் 115:3 சொல்லுகிறது, தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் தமக்கு சித்தமான எல்லாவற்றையும் பூமியில் செய்கிறார். 2 வசனம் வச்சுக்கிருக்கேன், நான் எடுத்து சொல்கிறதுக்கு எழுதி வச்சுருக்கிறேன். நீங்கள் வீட்டில் போய் படிங்க. ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஜெபத்திலேயே ஃபஸ்ட்டு எடுத்தோன்ன மலை பிரசங்கத்தில், உங்கள் விருப்ப பரலோகத்தில் எது நடக்குதோ அது பூமியில் நடக்கட்டும். கைகளை வாய்த்து நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்க? எல்லாம் கைகளை வாய்த்து. பரலோகத்தில் அவர் என்ன விரும்புகிறாரோ அது பூமியில் நடக்கணும் சார், அவ்வளோதான். இங்கே இருங்க, ஏன் விருப்பமோ எங்கள் தாத்தா விருப்பம் எல்லாம் இப்போ இல்லை, ஏன் விருப்பம் என் ஹஸ்பண்டு என் பிள்ளைகள் அதெல்லாம் இல்லை. கடவுள் விருப்பம் எதுவோ அது பூமியில் நடக்கட்டும்னு சொல்லுவாங்க. எல்லாம் கை வைத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் விருப்பம் எதுவோ அது பூமியில் நடக்கட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணி சொல்லி கொடுத்தார். இந்த ஜெபத்தை நம்ம பண்ணணும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். சும்மா இது சிஎஸ்ஐ, இது லுத்தரன், இது கத்தோலிக்க ஜெபம். அந்த இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த ஜெபத்தில் முதல் ஜெபம் மாடல் ஆஃப் பிரேயர். எங்கள் ஸ்கூலில் எங்கள் வாத்தியார் எனக்கு சொல்லி கொடுத்தது இதுதான் மாடல் கணக்குன்னு போடுவார், மாதிரி கணக்கு. எனக்கு நரசிம்மன் ஒரு வாத்தியார் இருந்தார், மொட்டை நரசிம்மன் ஒரு வாத்தியார் இருந்தார். மாதிரி கணக்கு சொல்லி கொடுத்துட்டு 20 சம் உனக்கு கொடுக்குறேன், நீ வீட்டில் போய் போட்டுட்டு பாரு அப்படின்னுவார். கைகளை தட்டிக்க சார், அதை போய் போட்டு பார்க்கணும், முகம் இருக்கு பண்ணணும். அதுபோல் ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியில். இயேசு கிறிஸ்துவோட ஜெபத்தில் எவ்வளோ படிக்கலாம் சார், எவ்வளோ படிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாள் விருதாவா திரும்பார். அவர் அனுப்பின நோக்கத்தை
அது அப்படியே செஞ்சுட்டு அது நிச்சயமாய் திரும்ப வரும். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வார்த்தையை என்றும் மகிமைப்படுத்தினே, நாமத்தை என்றும் உயர்த்தி கூறுவேன். வார்த்தையை என்றும் மகிமைப்படுத்தினே, நாமத்தை என்றும் உயர்த்தி கூறுவேன். நான் கூப்பிட்ட அந்நாளிலே எனக்கு உத்தரவருளினே, ஆத்துமாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினே. உமது வார்த்தை கேட்கும் போது ராஜாக்கள் உம்மை துதிப்பார். கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதால் கர்த்தரின் வழியை பாடுவார்கள். உம் வாழ்த்து சேர்ந்து பாடும். மகிமை படுத்தி உம் நாமத்தை உயர்த்தி கூறுவேன். பல்லவி எல்லாரும் சேர்ந்து உம் வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை, மகிமை படுத்தி வேதாகமத்தில் சொல்லும். உம் இயேசு என்ற பெயரை உயர்த்தி கூறுவேன். உம் வார்த்தை மகிமை Jesus Lord. வார்த்தை இது. இதை ஆண்டவர் எப்போ மகிமைப்படுத்துவார்? நான் சொன்ன அந்த உதாரணத்தில், அவர் சொன்ன நேரத்தில் எத்தனையோ நேரத்தில் இயேசு ஒரு வார்த்தை தான் சொன்னார், பவர்ஃபுல். அது மூலமா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட எல்லாருக்கும் தெரிய வந்தது. என் வேலை என்ன? உம்முடைய நாமத்தை நான் எப்போ உயர்த்திக்கிட்டே இருப்பேன், ஆண்டோட பேரை. இன்றைக்கு இந்த இடத்துல நான் நிற்கும்போது இந்த பாடல்லாம் எங்கள் அப்பா ரொம்ப விரும்பி பாடுற ஒரு பாடல். அப்போவே வேதத்தை குறித்து எனக்கு ஒரு ஆச்சு. ஜீசஸ் ஜீசஸ். பின்னி சொன்னா இல்லையா, 1ஆம் கிளாஸ்லேயே இங்கிலீஷ் பைபிளை படிக்க ஆரம்பித்தான். நான் 4ஆம் வகுப்பு படிக்கும்போது 100க்கும் அதிகமான வசனங்களை பொது மேடையில் மனப்பாராயணமாக எந்த ஒரு பிழை இல்லாமல் நான் சொல்லி என்னுடைய முதல் வேதாகமத்தை நான் அப்பொழுது பரிசாக பெற்றேன். இந்த வார்த்தையின் மேலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. எனக்கு இன்றைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட்டு குறையலை. நான் இப்போ நாள் படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு ஒன்றும் தெரியட்டாலும் திரும்ப திரும்ப நான் வாசிப்பேன். என்ன கவலை, என்ன கஷ்டங்கள் உலகத்தில் நடந்துக்கிட்டே இருந்தால் கூட, ஆண்டவரே நம்ம நேசிக்கிறேன். வேதத்தை வாசி, நேசி, யோசி பண்ணிகிட்டே இருக்கும்போது கர்த்தர் வியப்பக்கரிய வல்லமையினால நம்மை நிரப்பி ஒவ்வொருவரை கர்த்தர் பயன்படுத்துவார். ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் அற்புதம் பண்ணுவார். தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்பிரயோஜனமான வேலைக்காரன், தகுதி இருக்கு நான் பேசலை, தகுதியற்ற என்னையும் திறமையற்ற என்னையும் கொஞ்சம் கூட அறிவு மூளை என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்ட நிலையில் நான் இருந்தால் கூட கர்த்தர் என்னை அழைத்து என்னை இந்த வயது வரைக்கும் என்னை பயன்படுத்தியவருக்காக ஸ்தோத்திரம். வார்த்தை எடுத்து சொல்லுகிற வல்லமை
ஞானம் கிருபை தருகிறக்காக ஸ்தோத்திரம். இது என்னால் உண்டானதல்ல, உம்மால் உண்டானது. எல்லாம் மகிமை கணம் துதி ஸ்தோத்திரம். இப்போ உம்முடைய அன்பு கரங்களை ஒவ்வொரு மேல் வையும், ஒவ்வொரு ஆத்துமாக்கள் மேலே வையும். நின்று கொண்டிருக்கிற, ஜெபித்து கொண்டிருக்கிற இயேசுவே, எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும், என் குடும்பத்துக்கு ஒரு அற்புதம் வேண்டும், என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் வேண்டும். ஜீசஸ் ஜீசஸ், என் குடும்பத்தில் அற்புதம் நடக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு, என் சரீரத்தில் ஒரு அற்புதம் வேணும். ஒரு ரபா டீலா ஹட்டாலபா ரீதா ரபா ஹலா ஹந்தலா ஹந்தலா பகா தலபா ஷர்கா லகர்கோ துகர்கோ கரம ஹாத்தி காலி ஏ தெற்க சுக்கர் கூந்தல் பகரகல அகத்துக்கர ஆரியா அந்த ரக்கல பௌத்தர ஹந்தல ஊதலபா எக்கர. நான் பூமியின் அந்தகாரத்தில் நான் பேசினது கிடையாது. அந்தகாரத்திலே நான் எல்லாத்தையும் சொல்லி, நான் வெளிப்படையாக நான் பேசுகிற கர்த்தர். நான் வெளிப்படையாக சில காரியங்களை நான் செய்வேன், செய்து மகிமைப்படுத்துவேன். என் பெயரை நான் உயர்த்துவேன், என் பெயரை பிரஸ்தாபம் பண்ண வைப்பேன். அது என்னுடைய வேலை. நான் அதை செய்து முடிப்பேன். நான் அதை செய்து முடிக்கும் வரைக்கும் உன்னை காக்கிற நான் உறங்கவும் மாட்டேன், தூங்க மாட்டேன், கூட தான் இருப்பேன். பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு. ஜீசஸ், நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வார்த்தைகளை கொண்டு ஆசீர்வதித்து அனுப்பா. இயேசு நாமத்தில் பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமாம். இப்படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தவான் வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கூட சார்.